களி கூறணும், களி கூர்ந்து துதிக்கணும். ரெண்டாம் வசனத்தில் பார்க்குறோம், களி கூர்ந்து மட்டும் இல்லை துதிக்கணும், களி கூறுறது மட்டும் இல்லை துதிக்கணும். 3வது கீர்த்தனம் பண்ணுங்கள். கீர்த்தனம் பண்ணுங்கள்னா மேக் மியூசிக், இசை ரொம்ப முக்கியம். கீர்த்தனம் பண்ணுங்கள். 4வது பாடுங்கள். 5வது ஆனந்த சத்தமிடுங்கள். 6வது வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். நேர்த்தியாக வாசிக்கிறதுனா ஸ்கில்ஃபுல் பிளேயிங், ஸ்கில்ஃபுல்லி பிளே த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்போ களிகூறுங்கள், துதியுங்கள், கீர்த்தனம் பண்ணுங்கள், பாடுங்கள், ஆனந்த சத்தமிடுங்கள், வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். இதான் அந்த 3 வசனத்தில் சொல்கிறார். எப்படி துதிக்கணுங்கிறதுக்கு பெரிய ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறார். களிகூறுங்கள், துதியுங்கள், கீர்த்தனம் பண்ணுங்கள், பாடுங்கள், நேர்த்தியாக இசையை வாசியுங்க, சத்தமிடுங்கள், ஆனந்த சத்தமிடுங்கள். நிறைய பேருக்கு வர்ஷிப்பில் என்ன பண்ணலாங்கிறத பற்றி பெரிய சர்ச்சை பாருங்கள். சத்தமிடலாமா, வாசிக்கலாமா, எப்படி வாசிக்கலாம், சத்தமாக வாசிக்கலாமா, வெறும் அமைதியில் தான் வாசிக்கணுமா, 1008 சர்ச்சை. இது சொல்கிறாரு க்ளீனாக எப்படியெல்லாம் பண்ணலான்னு. சிலர் மியூசிக்கே வாசிக்கக்கூடாதுன்னு சொல்கிற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. சபைக்குள்ளே மியூசிக்கே வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நம்புகிற ஹோல் டினாமினேஷனே இருக்குது. ஆனால் இங்கே அருமையாக சொல்கிறாரு, நேர்த்தியாக வாசிங்க, நல்லா வாசிங்க, ஏன்னா கர்த்தரை மகிமைப்படுறதுக்காக வாசிக்கிறீங்க அப்படிங்கிறாரு. இதில் என்னன்னா மியூசிக்கை ஏன் அவ்வளோ எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறாரு. மியூசிக் எம்ஃபசைஸ் பண்ணுறாரு, சத்தமிடுறது சொல்கிறாரு, பாட சொல்கிறாரு, நேர்த்தியாக வாசிக்க சொல்கிறாரு, எல்லாம் பண்ண சொல்கிறாரு. ஏன்னா ஒரு காரியத்தை கவனிக்கணும் பாருங்கள். ஜனங்க நம்ம பாடுறதை பார்த்தே கவர்ந்து இழுக்கப்பட வேண்டும், அந்த விதத்தில் இருக்கணும். சபையில் பாடல்களும் இசையும் நம்ம பாடுற விதமே ஜனங்கள் இழுக்கணும், உள்ளே கொண்டுவந்துடணும். நான் பார்த்துருக்கேன் சபையில் ஆட்கள் உள்ளே இறக்கி விட வருவாங்க, பாட்டு சத்தத்தை கேட்டு உள்ளே உட்காந்துருவாங்க. டாக்ஸி டிரைவர்ஸ் அல்லது கார் டிரைவர்ஸ் வெளியே நிற்கலான்னு சொல்லி வந்த ஆளுகள்லாம் உள்ளே உட்காந்துருவாங்க. ஏன்னா இந்த பாட்டு அப்படி பாட்டு, இந்த பாட்டு இசை இது ஆளுகளை கவர்ந்து இழுக்குது. அதை கேட்கலான்னு வந்த ஆளுகளுக்கு அந்த பாட்டில் இருக்கிற கருத்துக்கள், அதில் நமக்கு இருக்கிற ஈடுபாடு, நம்முடைய சந்தோஷம், நம்முடைய மகிழ்ச்சி எல்லாம் புதுமையாக தோன்றுது அவங்களுக்கு. இந்த உலகம் கவலையினால், கண்ணீர்னால், பாரத்தினால், சஞ்சலத்தினால், பிரச்சனையினால் நிறைஞ்சிருக்குது. அவங்கவுங்க பாரத்தை எங்கே இறக்கி வைக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. தலை பாரத்தினால் நிறைஞ்சிருக்கு. வேலை செய்யும்போது கூட பாரத்தோடு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு ஆராதனையை பார்க்கும்போது, அதில் அப்படி நிற்கும்போது திடீர்னு பார்க்குறாங்க, அவங்களுடைய பாரமெல்லாம் தரையில் இறக்கி வச்சுட்ட மாதிரி இருக்குது. ஒரு ரிலீஃப் கிடைக்குது அவங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகுது.